வணக்கம் சார். இந்த காம்போவே எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லும், நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றி. இந்த நாளுக்காக ஏன் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நினைச்சு அந்த படத்தை பத்தி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையா சொல்லணும். ஆனால் பொறுமையா ரத்னம் சார் அது அப்படியே கையில வச்சுக்கிட்டு, உயிரை கையில வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்தை வரைக்கும் அவங்க முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய ஏன்னா ஒரு சின்ன படம், ஒரு 4 கேரக்டர்னா நீங்க வந்து எல்லாரும் எடுத்து பிடிச்சிடலாம். பெரிய படம், இவ்வளவு பெரிய கேரக்டர் திரும்பி செட்டு போடணும், அதுக்குள்ள அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆயிட்டாரு. அந்த பொறுமை, அந்த தெளிவு, அந்த முதிர்ச்சி உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்காக இந்த படம் நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ரத்னம் சாருக்கு அடுத்தது நான் பாராட்ட வேண்டியது என்னுடைய கடமை ஜோதி. ஏன்னா வேற ஒரு டைரக்டர் வச்சு ஆரம்பிச்சாங்க. 5 வருடங்களுக்கு பிறகு அவர் வேற ஒரு நிலைக்கு போயிட்டாரு. இந்த படத்தை யாரை தொடர்ந்து கொண்டு போகுது அப்படின்னு ஒரு பெரிய யோசனை. அப்படி போகும்போது ரத்னம் சார் சொன்னாரு, விதின்னு. விதி கிடையாது, அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து நிறுத்துது. எவ்வளவு பெரிய படத்தை அவனுடைய அறிவு தான் கொண்டு வந்து. ஏன்னா ஜோதி இந்த படத்தை ஆரம்பிச்ச முதல் நாள் நான் போனேன், சிரிச்சுக்கிட்டே இருந்தான். சார் எப்படி உங்களுக்கு எந்த பொறுமா இருக்கோ அப்படியே அவனுடைய பொண்ணு சிரிப்பு. பார்த்தா செட்டில் ஒண்ணுமே இல்லை. ஆனால் படம் நடக்குது. நான் கேட்டேன், ஜோதி என்னடா இது, என்னப்பா இது? இல்லை சார், இந்த படம் எப்படி எடுக்க போகுதுன்றதை பத்தி டெக்னிக்கலா ரொம்ப தெளிவா என்கிட்ட சொன்னான். அப்பவும் எனக்கு பயம். சரி, இவன் எல்லாம் கரெக்டா சொல்றான், அது எடுக்கணுமே அப்படின்னு. ஆனா நான் டப்பிக்கு போகும்போது ரொம்ப ஆச்சரியமாச்சு. ஒரு குழந்தை மாதிரி எனக்கு வந்து அந்த ஒரு ஆச்சரியம் தான் வந்துச்சு. எவ்வளவு மலைகளை கொண்டு வந்திருக்க, குதிரைகளை பல பிரதேசங்களை கொண்டு வந்திருக்க, உன்னுடைய அந்த அறிவுக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் மனோஜ் பரமஹம்சாவை பத்தி சொல்லணும். அவன் கேமராமேனா இல்லை வந்து மெஜிஷியனான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்மளாம் நடிக்க வரும்போது ஒரே ஒரு கேமரா தான் இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் டே அங்கே நம்ம அந்த விஜயவாடால போகிறோம், இங்கே ஒரு கேமரா போகுது, அங்கே ஒரு ட்ரோன் ஒன்று போகுது, அப்புறம் அந்த ஸ்டார் வார்ஸ் படத்தில் வர்ற அந்த ரோபோ மாதிரி எங்கே ஒன்று ஓடுது. அவ்வளோ ஒரு டெக்னிக்கல் இதோடு அந்த படம் நினைச்சு. எப்படியும் ஒரு 6-7 கேமரா இருந்துச்சு. எந்த கேமராக்கு நடிக்கிறதுன்னு எங்களுக்கு தான் குழப்பம், உங்களுக்கு இல்லை. ஸோ ஆக இதுக்கு பின்னால பெரும் கதைகள் இருக்கு, பல தடைகள் தாண்டி வந்திருக்கு. அதெல்லாம் தாண்டி இது பொறுமையா இதை முடிச்சிருக்கோம். ஆனா அதே உத்வேகத்தோட சில படங்கள் வந்து ரொம்ப கேப் இருந்துச்சுன்னா அப்படி செலுத்திக்கிட்டே போக வேண்டியதா இருக்கும். ஆனா கிடையவே கிடையாது. ரத்னம் சார் கூப்பிடும் போதெல்லாம் நான் பிஸின்றதுக்காக இல்லை,
அவர் கூப்பிடும் போதெல்லாம் நான் வேற 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 இடத்துல இருந்து வந்தேன். நான் கோவால இருந்து வந்தேன். நான் 8 மணி நேரம் கார்ல வந்து 8 மணி நேரம் திரும்பி போய் திரும்பி 8 மணி நேரம் வந்தேன். ஏன்னா பவன் கல்யாண் அவர்கள் அவர் வந்து பொது வாழ்க்கைக்கு போயிட்டாரு. அவர் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அவர் கொடுக்குறாருன்னா நாங்கள் எல்லாம் சுனில் எல்லாம் வந்து ஸ்பெயின்ல இருந்து வந்து 2 ஷாட் நடிச்சுட்டு திரும்ப ஸ்பெயினுக்கு போனாரு. ஸோ அப்படியெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி இந்த படத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பவன் கல்யாண் சார் வந்து அவர் ஒரு நாளைக்கு கொடுக்குறாருன்னா பாவம் அவர் 2 மணி நேரம் தான் வர முடியும். கரெக்டா அவர் சொன்ன நேரத்துக்கு வந்து போயிடுவார். அதுக்குள்ள ஜோதி வந்து 4 சீனை முடிக்கணும். பிரச்சனையே இல்லை, ஒன்றும் இல்லை சார், நீங்க தனியா எடுத்துக்கலாம், அவரை தனியா எடுத்துக்கலாம். அவ்வளவு தெளிவான ஒரு ஒரு கையாளுமை. ஸோ ஆக இந்த நிதி she also cooperated, ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. ஆக இந்த நல்மனதோடு ஒரு வெறுப்புணர்ச்சி இல்லாமல் ஒரு சலிப்பு இல்லாமல் ரத்னம் சாருக்காக எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஒரு மாபெரும் யாகத்தை நடத்தி முடிச்சிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் அது பிடிக்கும், நிச்சயமா எல்லாரையும் போய் சென்றடையும். ரத்னம் சார், நீங்க பார்ட் 2 அதை விட ஒரு பெரிய படம் நீங்க பண்ணணும். எங்களுடைய நடிகர்கள் சார்பா, தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் சார். இந்த படத்துல நீங்க பவன் சார் கூட தொடர்ந்து வரீங்க, ஆனா பவன் சாரே சத்யராஜ் சாருக்காக தான் வந்திருக்காரு அப்படின்னு ப்ரொடியூசர் சொன்னாங்க. உங்க 2 பேருக்கு இந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஒன்றா இருக்காதுங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு. பார்ட் 2ல நாங்கள் எப்படி எதிர்பார்க்கலாம்? பார்ட் 2ல எங்க 2 பேருக்கும் 3 சாங் இருக்கு, 4 ஃபைட் மொத்தமா ஒரு படமா தான் இருக்கலாம் சார். சார்